இன்றைக்கி ஈவினிங் டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உளுந்தங்கஞ்சி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கப் உளுந்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2 தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிவிட வேணாம். அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூடவே வெல்லம் சேர்க்க போகிறோம். அதையுமே தட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சேர்த்து பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திக்காகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்படி கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கும் போது தேங்காய் திருவல் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.